ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு நம்ம தோசைக்கும் இட்லிக்கும் சூப்பரான சைட் டிஷ் கார சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நான் அதுக்கு 8 பல் பூண்டு அரிஞ்சு எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக. இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா பூண்டு நல்லா இப்போ செவக்க வறுத்தாச்சு. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் 2 வெங்காயம் அரிஞ்சு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதக்கியாச்சு. நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி அரிஞ்சு எடுத்துருக்கோம். இந்த தக்காளியை கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தை கூட. தக்காளி கொஞ்சம் நேரம் வதக்கினதுமே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை போடுறதுமே நம்ம 1/2 ஸ்பூன் போல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அப்புறம் நான் 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல தேங்காய் மசாலா கூட நல்லா வதக்கிக்கலாம். தேங்காவை நல்லா வதக்குனதுமே நம்ம இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து கொஞ்சம் சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஜாரில் மாற்றிடலாம். மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ இது ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுனதுமே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயோட. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. நம்ம அரைச்சி எடுத்திருந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சது நம்ம இறக்கி எடுத்துடலாம். இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.